Hi children, today we are going to see chapter 6 Information Processing. Learning objectives to create larger shapes using determinants. So determinants use பண்ணி நம்ம largest shape வந்து எப்படி make பண்ணுறதுன்னு பார்க்கலாம். To analyze visual information using root map. Root map எப்படி யூஸ் பண்ணி நம்ம visual பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Next, recap. The activities given below. Some activity வந்து கீழே கொடுத்துருக்காங்க. Help us to recall sorting and arranging information that we studied in class 6th. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த டேன்கிராம் ஷேப் பீசஸை வச்சு create the shapes of birds shown below using the tangram pieces figure 6.1. ஸோ இந்த 6.1 இருக்கிற இந்த டேன்கிராம் பீசஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷேப் மேக் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி பேர்ட் ஷேப்ஸ், ஓகேவா? ஒன்று வந்து உங்களுக்காக செஞ்சுருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேர்ட் ஷேப்பு. ஸோ இங்கே மெனி மோர் பேர்ட்ஸ் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி, டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நம்பர்ஸ் சர்க்கிள்டு இன் த ஷேடட் ஷேப். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மந்த்லி கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நம்பர்ஸை மட்டும் அவங்க பாருங்கள் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அதாவது எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அதனோட ஆன்சர் வந்து சேமாக வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 + 19 9 எவ்வளோ வரும்? 11. 11 + 16 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 27. ஸோ எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 27 தான் வரும், சரியா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் சச் ஷேப்ஸ். ஸோ இந்த ஷேப்ஸ் இதே மாதிரியே நீங்கள் இன்னும் வேறொரு பசில் வந்து மேக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கேலண்டரை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி, கம்ப்ளீட் த கிவன் சீக்வன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினு இங்கே என்னென்ன ஷேப் இருக்குது? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷேப் இல்லை. ஸோ செகண்ட் ஒன் என்ன இருக்குது? ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஷேப் என்ன வரும்? ஸ்கொயர் வரும். அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் இங்கே ஸ்கொயரு. அப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே 2 என்ன வரும்னு நீங்களே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஸ்கொயர்ஸ் வரணும்னு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இதெல்லாமே புக் ஒர்க், நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் ஸ்கொயர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃபிகர் 6.6. ஸோ இந்த ஃபிகரில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குங்கிறத. நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். In class 6th we studied Sudoku, which is a number puzzle. Now we shall learn about determina. ஸோ இதில் நம்ம determina அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த டெட்டர்மினாஸ் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளே அப்படின்ற அந்த வேர்டை அந்த டெட்டர்மினாஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், ரோபோட் பிக்சரெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரூட் மேப்புக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு determina. To know about determina, it is essential to have an idea about domino and trinomina. ஸோ டெட்ரோமினாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியணும். டாமினோனா என்ன, ட்ரைனோமினானா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். Join 2 squares and of size 1 cm into 1 cm each to each. Such information is called domina. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 cm 1 cm ஸ்கொயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம டாமினோன்னு சொல்கிறோம். We arrange domino either horizontally or vertically. We get the following shapes. ஸோ டாமினோவை வந்து ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இது வந்து ஹரிசாண்டல் ஷேப், இது வெர்டிக்கல் ஷேப்.
ஸோ இந்த ஷேப்க்கு பேர் தான் டாமினோ. Similarly, when we join 3 squares along their edges, we get the formation called trinomina. ஸோ இப்போ 2 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஷேப் கிடச்சிது. அதே 3 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக் பண்ணோன்னா என்ன பிக்சர்னா ட்ரைனோமினா. இதுதான் இந்த பிக்சர் தான் ட்ரைனோமினா. When we arrange horizontally or vertically, we get the following shapes. Next, is this the only way to join 3 squares? ஸோ அந்த 3 ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வே மட்டும்தான் 3 ஸ்கொயரை ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஷேப் கிடைக்குமா அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ நோ, வி கெட் 4 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் ஷேப் ஆஸ் ஷோன். ஸோ இந்த மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரியும் 3 ஸ்கொயரை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மேக் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். Try to join 4 squares either horizontally or vertically as we did for domino and trinomina. ஸோ மேலே இருக்கிற அந்த 1 ஸ்கொயர் அதாவது டாமினோவையும் இந்த ட்ரைனோமினாவையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ஸ்கொயர்ஸ் மேக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். Then we get the following shapes. இங்கே பாருங்கள் 4 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரியே அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இஸ் தேர் எனி அதர் வே ஆஃப் ஜாயினிங் 4 ஸ்கொயர்ஸ்? எஸ், லெட் அஸ் லேர்ன் அபவுட் தம். ஸோ இந்த 4 ஸ்கொயர்ஸை இதே மாதிரி மட்டும்தான் போட முடியுமா, டிஃப்ரெண்ட் வேல மேக் பண்ண முடியாதானா? முடியும். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் 1. த டீச்சர் டிவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 5 groups and gives each group 20 square. ஸோ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை 5 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோடக்கிட்ட எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னா 20 ஸ்கொயர் இருக்குது ஈச் குரூப்புக்கு. ஸோ அதனோட சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அண்டு 1 சென்டிமீட்டர் டோக்கன்ஸு. தென் ஆஸ்க் them to form different shapes using the 4 square. ஸோ அந்த 4 ஸ்கொயரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கு எத்தனை ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க? 4 ஸ்கொயரு. சரியா? 5 குரூப்புங்கிறப்ப 20 ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்பேர் த ஷேப்ஸ் கிரியேட்டட் பை ஆல் குரூப்ஸ். ட்ரா த காமன் ஷேப்ஸ் ஆன் த பிளாக் போர்ட். ஸோ நீங்கள் அந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காமன் ஷேப்ஸ் எடுத்து நம்ம போர்டில் ட்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஷேப்ஸ் டூ வி கெட்? ஒன்லி 5 ஷேப்ஸ். இஸ் இட் நாட் இட்? ஸோ எத்தனை ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஷேப்பு? 1 2 3 4 5. இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. When we rotate these shapes, we get all other shapes as shown below. ஸோ இந்த 5 ஷேப்ஸையும் நம்ம இதே மாதிரியே வச்சுக்கலாமா, இதை வந்து ரொட்டேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம கொண்டு வரலாம். சரியா? ஸோ அதை தான் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வேலாம் அவங்க ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பை மட்டும் நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் சேம் மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது இந்த ஷேப்புக்கு மட்டும். சரியா? Thus all the formation of 4 squares formed by joining edge to edge are called trinominos. ஸோ இந்த 4 ஸ்கொயரை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெட்ரோமினாஸ். என்னது? டெட்ரோமினாஸ். ஸோ டெட்ரோமினாஸ் மீன்ஸ் 4 ஸ்கொயரை மேக் பண்ணி வர பிக்சர்ஸ். இதைத்தான் நம்ம டெட்ரோமினாஸ்ன்னு சொல்கிறோம். The word tri means 3. Joining 3 squares is called trinomina. ஸோ ட்ரை மீன்ஸ் என்ன அப்படின்னா 3ன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி இருக்கும் அந்த பிக்சர்ஸு? 3 ஸ்கொயர்ஸை மேக் பண்ணி இருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம். த வேர்டு டெட்ரா மீன்ஸ் 4. ஜாயினிங் 4 ஸ்கொயர்ஸ் இஸ் கால்டு டெட்ரோமினா. ஸோ டெட்ரா மீன்ஸ் என்ன அப்படின்னா 4. அங்கே வந்து 4 ஸ்கொயர்ஸை ஜாயின் பண்ணி வரதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பிக்சரை டெட்ரோமினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
Next, use the given 5 determinants only once and create the shape given below. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெட்ரோமினாஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெட்ரோமினாஸை ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆனால் நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்களே மேக் பண்ணுங்கள். ஓகேவா? Next 6.2.1 filling rectangular tiles using determinants. ஸோ ரெக்டாங்கிள் டைல்ஸ் வந்து நம்ம டெட்ரோமினாஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். Situation 2, can you form the rectangles of same area using the 5 determinants only once? ஸோ அந்த 5 determinants only once மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ரெக்டாங்குலரோட ஏரியாவை ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நோ. அப்சர்வ் த ஃபாலோயிங் ஃபார்மேஷன்ஸ். ஃபிகர் 2. Figure 6.9 to 6.12. When we have arranged the determinants edge to edge and tried to fill rectangles. ஸோ இந்த மாதிரி இந்த 4 டெட்ரோமினாஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மேக் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்களா? ஸோ ரெக்டாங்கிள் மட்டும் வரல, எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இதில். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the boxes marked X are not filled by the determina, hence the rectangle is incomplete. Also, some squares produce outside the boundary of the rectangle. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், சம் இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் எம்டியாக இருக்குது, ஃபில் ஆகலை. பட் இந்த இடத்துலலாம் எக்ஸஸாக இருக்குது. சரியா? ஸோ அப்போது ரெக்டாங்கிள் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. The 5 determinants together consist of 20 squares. ஸோ 5 டெட்ரோமினாஸு எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஏன்னா 20 ஸ்கொயரை வச்சு தானே நம்ம அந்த 5 டெட்ரோமினாவை மேக் பண்ணோம். யூஸிங் 20 ஸ்கொயர் we can form the rectangles of size. ஸோ ரெக்டாங்கிளோட சைஸ் நம்ம எந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னா 1 into 20 போடலாம், இல்லைன்னா 20 into 1 போடலாம், 2 into 10 போடலாம், இல்லைன்னா 10 into 2, இல்லைன்னா 4 into 5, இல்லைன்னா 5 into 4. அதாவது அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 1 into 20 இல்லைன்னா 20 into 1. இந்த மாதிரி தான் நம்மளால் மேக் பண்ண முடியும் ரெக்டாங்கிள்ஸில், அந்த 20 ஸ்கொயரை யூஸ் பண்ணி. சரியா? Why we are not able to form rectangular shapes using this determinants only once? To know the reason, take the 5 determinants in the form shown below. ஸோ ஏன் இதை வச்சு நம்மளால் ரெக்டாங்குலர் ஷேப் மேக் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கான இந்த மாதிரி 5 டெட்ரோமினாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக் பண்ணலாம். ஃப்ரம் அமாங் 5 டெட்ரோமினாஸ் in 4 of them the number of shaded and unshaded squares are equal. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேடடு பார்ட்டும் அன்ஷேடட் பார்ட்டும் ஈக்குவல். இப்போ இந்த 4 ஸ்கொயரில் 2 வந்து ஷேடாக இருக்குது, ரிமைனிங் 2 வந்து அன்ஷேடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இன் 1 டெட்ரோமினா இதில் மட்டும் பாருங்கள், இந்த மிடில் இருக்கிறதுல மட்டும் பாருங்கள், 1 மட்டும் ஷேடாக இருக்குது, ரிமைனிங் 3 வந்து ஷேடடாக இருக்குது, ரிமைனிங் 1 வந்து அன்ஷேடடாக இருக்குது. Are not equal. Hence it is impossible to fit the determinants in the rectangular using it only once. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளால் ரெக்டாங்கிள் வந்து மேக் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மேக் பண்ண முடியாதுங்கிறாங்க. However, if we use all the 5 determinants twice, ஸோ இந்த எல்லா டெட்ரோமினாஸையும் நம்ம ட்வைஸ் 2 times யூஸ் பண்ணோம் அப்படின்னா rectangles of sizes 5 into 8, 4 into 10 and so on.
It can be completely filled in as shown in figure 6.14, 6.15. ஸோ இங்கே பாருங்கள், ட்வைஸ் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் மேக் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிக்சரில் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பு. ஓகேவா? This concept will be useful in many places in real life situation like tiling a floor. So ஃப்ளோரில் நம்ம டைல்ஸ் வந்து ஒட்டுறோம் இல்லையா, பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி டெட்ரோமினாசி ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க மேக் பண்ணுறாங்க. பேக்கிங் திங்ஸ் இன் எ பாக்ஸ் அண்ட் ஸோ ஆன். திங்ஸை பேக் பண்ணுறதுலையும் யூஸ் பண்ணுறாங்க பாக்ஸில். நெக்ஸ்ட்டு, ட்ரை திஸ். Complete the rectangles given below using the 5 determinants only once. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த எம்டி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து டெட்ரோமினாஸை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அந்த டெட்ரோமினாஸ் வந்து ஒன்லி 1 டைம் மட்டும்தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி இந்த ஷேஃப் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஷேஃபோட கலரையே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 5 டெட்ரோமினாஸை யூஸ் பண்ணி இந்த ரிமைனிங் எம்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அன்கலர்டு போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஹோம் ஒர்க்கு. In figure 6.16, 1 4 into 4 square is filled by the determina. In the same way, try to fill the other 4 into 4 square grid using the other 4 determinas. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஒரு டெட்ரோமினாவை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி சேஃப் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த ஒரு டெட்ரோமினாவை மட்டும் திரும்ப திரும்ப வர மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் விச் டெட்ரோமினா ஷேப் cannot fill the 4 into 4 square grid completely. இப்படி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்றுக்கு இதே கிரிட்டை மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி தான் தேர்டு ஒன்றுக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணி போடணும். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ எந்த டெட்ரோமினா வந்து ஃபுல்லாக போட்டால் அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் டெட்ரோமினா, அந்த டெட்ரோமினா எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.1. ஃபைண்ட் த டெட்ரோமினா ஷேப்ஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்னோ கேஸ் given in figure 6.21 below. Form the same shape in the geoboard using rubber bands. ஸோ இங்கே இருக்கிற இந்த போர்டில் பாருங்கள், இந்த கபோர்டில் இந்த டெட்ரோமினாஸ் 4 டெட்ரோமினாஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கபோர்டு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரியே நீங்கள் இந்த இதில் என்னென்ன ஷேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கணும். ஓகேவா? என்னென்ன டெட்ரோமினா ஷேப்ஸ் வந்து இதில் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். எக்ஸாம்பிள் 6.2. Raghavan wants to change the front elevation of his house using the tiles made up of determina shapes. ஸோ இந்த டெட்ரோமினா ஷேப்ஸை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களோட ஹவுஸோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற இதை டைல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அப்போது எந்தெந்த டெட்ரோமினாஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு மெனி டெட்ரோமினாஸ் ஆர் தேர் இன் டைல். இந்த டைல்ஸில் எத்தனை டெட்ரோமினாஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, if the cost of a square tile is 52 na, what will be the cost of tiles Raghavan buys for the front elevation. ஸோ இந்த 2 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் சொல்யூஷன். ஸோ இந்த பிக்சர்ஸில் இந்த இதில் எத்தனை டெட்ரோமினாஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு டெட்ரோமினா இருக்குது. அண்ட் தென் இந்த டெட்ரோமினா எத்தனை இருக்குது? 4 இருக்குது. சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த கலர் டெட்ரோமினா வந்து பாருங்கள் 1 2 3 4 இதுவும் 4 டெட்ரோமினாஸ் இருக்குது. ஓகே.
Therefore, there are 9 determinants in a tile. ஸோ இந்த டைலுக்குள்ளார எத்தனை டெட்ராமினாஸ் இருக்குது அப்படின்னா 9 டைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரில் 1 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது. ஸோ 4 + 4 8 + 1 9. ஸோ டோட்டலாக எத்தனை டெட்ராமினாஸ் இதில் இருக்குது அப்படின்னா 9 டெட்ராமினாஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 9 டெட்ராமினாஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ஓகே தெரிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஒரு டைலோட ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க 52. அப்போது இந்த 6 டைல் அதாவது டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ காஸ்ட் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6 × 52 = rupees 312. ஓகேவா? There are 6 tiles in the front elevation. ஸோ அப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனில் 6 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 × 52 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 312 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 6.1 ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க்கு. சரி, இது எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ.